வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 117 தொகுதிகளில் 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. பொதுமக்கள் காலையிலேயே நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களிப்பு. இலங்கையில் பதற்றமான சூழலுக்கு இடையே நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. தீவிரவாத தடுப்பு சட்ட மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்படும் என தகவல். இலங்கை குண்டுவெடிப்பில் பலியானவர்களின் எண்ணிக்கை 295ஆக அதிகரிப்பு. உயிரிழந்தவர்களின் நினைவாக இன்று இலங்கை முழுவதும் துக்க நாள் அனுசரிப்பு. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த உச்சநீதிமன்றத்தில் கால அவகாசம். அதிமுக அரசின் ஊதுகுழலாக மாறியுள்ள தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு ஸ்டாலின் கண்டனம். காவலாளிதான் திருடன் என்பதை மே 23ஆம் தேதி மக்கள் நீதிமன்றம் முடிவு செய்யும். பிரதமர் மோடி மீது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மறைமுக தாக்கு. 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் 15 மாநிலங்களில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு தொடங்கியது. மக்கள் வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலையொட்டி 15 மாநிலங்களில் உள்ள 117 தொகுதிகளில் இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் 1612 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இவர்களில் 570 பேர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. குஜராத் மாநிலத்தில் 26 தொகுதிக்கும், கேரளாவில் 20 தொகுதிக்கும், கர்நாடகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 14 தொகுதிக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதேபோல் சத்தீஸ்கரில் 7 தொகுதிக்கும், ஒடிசாவில் 6 தொகுதிக்கும், மேற்கு வங்கம் மற்றும் பீகாரில் 5 தொகுதிக்கும், அசாமில் 4 தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறுவதால் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். கோவாவில் 2 தொகுதியும், திரிபுரா, காஷ்மீர், தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூவில் தலா 1 தொகுதியிலும் விறுவிறுப்பு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதேபோல் ஒடிசாவில் உள்ள 42 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. கடந்த தேர்தலில் நடத்தப்பட்ட வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் 92% வாக்குச்சாவடிகளில் மத்திய ரிசர்வ் போலீசார் அமர்த்தப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடி குஜராத்தில் தனது வாக்கினை செலுத்துகிறார். இந்த தேர்தல் அவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இலங்கையில் பதற்றமான சூழலுக்கு இடையே இன்று கூடும் நாடாளுமன்ற கூட்டத்தில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது. ஈஸ்டர் தினத்தையொட்டி இலங்கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 8 இடங்களில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் இதுவரை 290 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் அங்கு தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்நிலையில் இலங்கை நாடாளுமன்றம் இன்று அவசரமாக கூடுகிறது. கூட்டம் தொடங்கியவுடன் வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து அதிபர் சிறிசேனா மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராஜபக்சே ஆகியோர் உரை நிகழ்த்துகின்றனர். அப்போது பயங்கரவாத தடுப்பு சட்டம் தாக்கல் செய்து நிறைவேற்றப்படும் என தெரிகிறது. இதனையடுத்து நாளையும் நாடாளுமன்றம் கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்பில் 295 பேர் பலியான நிலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக இன்று இலங்கை முழுவதும் துக்க நாள் அனுசரிக்கப்படுகிறது. இலங்கையில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதல்களில் 295 பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து சிறப்பு அறிக்கை ஒன்றை தயாரிக்குமாறு பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு அதிபர் சிறிசேனா உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் கொழும்பு பேருந்து நிலையத்தின் அருகே இன்று 87 டெட்டனேட்டர்கள் கைப்பற்றப்பட்டதால் இலங்கையில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. வெடிகுண்டு தாக்குதல்களை தவ்ஹீத் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நிகழ்த்தியுள்ளதால் சந்தேகத்தின் பேரில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே தேவாலயத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த ரகசிய கேமராவில் தாக்குதல் நடத்திய நபர் ஆலயத்தின் உள்ளே வரும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையில் மேலும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க மீண்டும் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் கேளிக்கை விடுதிகள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டன. இலங்கைக்கு தற்போது செல்ல வேண்டாம் என கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அந்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. இதனிடையே வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க இலங்கை அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. அத்துடன் உயிரிழந்தவர்களுக்காக இன்று இலங்கை முழுவதும் துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இலங்கை தாக்குதலில் பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
இலங்கைக்கு சுற்றுலா சென்ற கர்நாடக ஜனதாதளம் கட்சி ஊழியர்கள் 6 பேர் குண்டுவெடிப்பில் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலையொட்டி காங்கிரஸ் ஜனதாதளம் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ரமேஷ் லட்சுமி நாராயண், ரங்கப்பா, ஹனுமந்தராயப்பா, சிவகுமார், நாகராஜ் ஆகியோர் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டனர். தேர்தல் முடிந்த பிறகு 6 பேரும் கடந்த 20ஆம் தேதி இலங்கைக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். இலங்கையில் ஞாயிற்றுக்கிழமையில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 295 பேர் உயிரிழந்த நிலையில் கர்நாடகாவைச் சேர்ந்த 6 பேரும் இந்த விபத்தில் பலியானதாக செய்திகள் வெளியானது. அதேபோல் மங்களூருவைச் சேர்ந்த பெண் ஒருவரும் உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் குமாரசாமி, வீரப்ப மொய்லி எம்பி ஆகியோர் ஆறுதல் தெரிவித்துள்ளனர். ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த CR மனோகர் நூலிழையில் உயிர் தப்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளாட்சித் தேர்தலை நடத்த தமிழக தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் கால அவகாசம் கேட்டுள்ளதற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2016 அக்டோபர் மாதத்தில் நடந்து முடிந்திருக்க வேண்டிய உள்ளாட்சித் தேர்தல் இதுவரை நடைபெறவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மே மாதத்திற்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததாகவும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அதிமுக அரசின் ஊதுகுழலாக மாறியுள்ள தமிழக தேர்தல் ஆணையம் கடைசி நேரத்தில் கால அவகாசம் கேட்டிருப்பது உள்ளாட்சி ஜனநாயகத்தை ஈவு இரக்கமின்றி படுகொலை செய்யும் சட்டவிரோத செயலாகும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த மேலும் 3 மாதங்கள் கால அவகாசம் வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக தேர்தல் ஆணையம் மனு தாக்கல் செய்துள்ளது கண்டனத்திற்குரியது என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்காமல் நீதிமன்றங்களில் வாய்தா வாங்கிக் கொண்டு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியை நாசமாக்கும் அதிமுக ஆட்சியை மக்கள் எப்போது தேர்தல் வந்தாலும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும், எனவே ஜனநாயகத்தை படுகுழியில் தள்ளும் முயற்சிகளை கைவிட்டு தமிழக தேர்தல் ஆணையம் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல்களை காலதாமதம் இல்லாமல் நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அரவக்குறிச்சி தொகுதியில் 17 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி அமுதா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், சூலூர் ஆகிய 4 தொகுதிகளுக்கு மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கி 29ஆம் தேதி நடைபெறுகிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 30ஆம் தேதியும், மே 2ஆம் தேதி வேட்புமனுக்கள் திரும்பப் பெற்று அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த தேர்தல் அதிகாரி அமுதா, அரவக்குறிச்சி சட்டமன்ற இடைத்தேர்தலையொட்டி 250 வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அரவக்குறிச்சி தொகுதியில் 17 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளதால் 3 பறக்கும் படை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 134 அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 22/4/2019 முதல் 29/4/2019 வரை அரசு வேலை நாட்களில் மட்டும் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். இன்று 22/4/2019 காலை 11 மணி முதல் 3 மணி வரையில் ஒரு நபர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். காவலாளிதான் திருடன் என்பதை மே 23ஆம் தேதி மக்கள் நீதிமன்றம் முடிவு செய்யும் என பிரதமர் மோடியை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ரஃபேல் போர் விமான ஒப்பந்த முறைகேட்டில் காவலாளியே திருடன் என உச்சநீதிமன்றமே ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறியதற்காக ராகுல் காந்தி தனது வருத்தத்தை நீதிபதிகளிடம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ள செய்தியில், மே 23ஆம் தேதி தாமரை பிராண்டு காவலாளிதான் திருடன் என்பதை மக்கள் நீதிமன்றம் முடிவு செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நீதி நிலைநிறுத்தப்படும் என்று கூறியுள்ள ராகுல் காந்தி, ஏழைகளின் பணத்தை திருடி தனது பணக்கார நண்பர்களுக்கு வழங்கிய நரேந்திர மோடி நிச்சயம் தண்டனை பெறுவார் எனவும் தெரிவித்துள்ளார். அமேதியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, ரஃபேல் ஒப்பந்தத்தில் பிரதமர் மோடி எந்த முறைகேடும் செய்யவில்லை என்றால் தன்னுடன் ஊழல் குறித்து விவாதிக்க ஏன் பயப்படுகிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார். தன்னுடன் 15 நிமிடம் நேருக்கு நேர் விவாதித்தால் காவலாளியின் உண்மை முகத்தை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்றும் அவர் கடுமையாக தாக்கியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
கடந்த 2 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் சாரல் மழை காரணமாக திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் மிதமான நீர்வரத்து தொடங்கியது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் திருமூர்த்தி மலைக்கு சென்ற வண்ணம் உள்ளனர். அத்துடன் அவர்கள் அனைவரும் பஞ்சலிங்க அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை, வேங்கிக்கால், மல்லவாடி, வேட்டவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரம் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக அங்குள்ள சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனிடையே வங்கக்கடல் பகுதியில் இலங்கைக்கு தென்கிழக்கே வரும் 26ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இதனால் தென் தமிழகம் மற்றும் மத்திய தமிழக பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, ஆயிரம் விளக்கு, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஏழுமலையான் கோவிலில் 9259 கிலோ தங்கம் இருப்பு உள்ளதாக கோயில் செயல் அலுவலர் அனில்குமார் சிங்கால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருமலை திருப்பதி கோயிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேவஸ்தானத்திற்கு சொந்தமான தங்கத்தில் 1938 கிலோ தங்கம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலும், 5387 கிலோ தங்கம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியிலும், 1381 கிலோ தங்கம் பஞ்சாப் நேஷனல் வங்கியிலும் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தேவஸ்தான கருவூலத்தில் 553 கிலோ தங்கம் உள்ளதாக கூறிய அனில்குமார் சிங்கால், மொத்தம் 9259 கிலோ தங்கம் தேவஸ்தானிடம் இருப்பு உள்ளது என்றார். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் முதலீடு செய்யப்பட்டுள்ள 1381 கிலோ தங்கத்தை கொண்டு வரும்போது தேர்தல் அதிகாரிகள் பிடித்ததாகவும் உரிய ஆவணங்களை வழங்கி தங்கத்தை மீண்டும் கொண்டு வந்ததாகவும் அவர் கூறினார். திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் 3 தங்க கிரீடங்கள் காணாமல் போன சம்பவத்தில் 1351 கிராம் தங்கம் மதிப்புள்ள தங்கம் மீட்கப்பட்டுள்ளதாகவும், மொத்தம் 9259 கிலோ தங்கம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் தேவஸ்தானிடம் இருப்பு உள்ளதாகவும் அனில்குமார் சிங்கால் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு ஆய்வு செய்ய வழங்கப்பட்ட அனுமதியை திரும்பப் பெற வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் காவிரி டெல்டா உட்பட 41 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். சொமாலியா நாட்டைப் போல் தமிழகத்தை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ள தினகரன், கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு ஆய்வு செய்ய வழங்கப்பட்ட அனுமதியை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். கோவையில் ரசிகர்களின் நீண்ட நாள் கனவை நிறைவேற்றும் விதமாக வருகிற ஜூன் மாதம் இளையராஜா இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும் என விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், திரைப்பட இசையமைப்பாளர் இளையராஜாவின் 75வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு கொடிசியா மைதானத்தில் அவரது தலைமையில் மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும் என தெரிவித்தனர். ராஜாதி ராஜா என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் முன்னணி திரைப்பட பாடகர்கள் பலர் கலந்து கொண்டு பாடப்போவதாகவும் தெரிவித்தனர். இந்த சந்திப்பிற்கு முன்னதாக ராஜாதி ராஜா இசை நிகழ்ச்சியின் முன்னோட்ட வீடியோ வெளியிடப்பட்டது. அருண் மீடியாஸ், மகம் என்டர்பிரைசஸ் சேர்ந்து ஜூன் 9ஆம் தேதி கொடிஷியால ராஜாதி ராஜா இசைஞானி இளையராஜா லைவ் இன் கான்சர்ட் கோயம்புத்தூர்ல ராஜா சார் உங்க எல்லாருக்காகவுமே வராரு. பெரிய சிங்கர்ஸோடையும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட் இங்கே நடத்த போகிறோம். த கிரேட் கம்போசர், மாஸ்டர் கம்போசர், அவருக்கு இது ஒரு மரியாதை, இது ஒரு திருவிழா. கோயம்புத்தூரில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய திருவிழா. வந்து ராஜா சாரையும் அவருடைய இசையும் எல்லாரும் எங்க கூட சேர்ந்து கொண்டாடுங்க. நன்றி.
சீர்காழி அருகே கோவில் திருவிழாவில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட 90க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வானகிரி கிராமத்தில் உள்ள அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட குடும்பத்தினர் தங்களது குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துள்ளனர். அதனை சாப்பிட்ட 90க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து உடனடியாக அவர்கள் அனைவருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மீனவர் கிராமத்தில் நடந்த கும்பாபிஷேகத்தின் போது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட குழந்தைகள் அத்தனை பேரும் வாந்தி பேதி ஆகி எல்லோரும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் குழந்தை நிறைய குழந்தை சீரியஸாகவும் இருக்குது. இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. அடிக்கடி ஆட்டோவிலையும் கார் வந்துட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளோ குழந்தைகள் இருக்கும்? ஒரு ஏறக்குறைய ஒரு இது வரைக்கும் வந்திருக்கு ஒரு 30 குழந்தையாக இருக்கும். இன்னும் மாவரிச்சி வச்சுக்கு நிறைய குழந்தைய கொண்டு போயிருக்கா செய்தி கிடைச்சிருக்கு. வெளிநாடுகளில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வெளிநாடுகளில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வரும் விமானத்தில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ஷார்ஜாவில் இருந்து வந்த ஏர் இந்தியா விமானத்தில் சோதனை நடத்திய அவர்கள் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 465 கிராம் எடை கொண்ட தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்தனர். இதேபோல் விமான பயணிகள் மற்றும் அவர்கள் வைத்திருந்த உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் திருச்சியைச் சேர்ந்த முகமது நாசரிடமிருந்து 15,52,000 ரூபாய் மதிப்பிலான சவுதி ரியாலும், மதுரையைச் சேர்ந்த அஜிஷ்கானிடமிருந்து 10,48,000 ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு பணமும் கைப்பற்றப்பட்டன. வேளாங்கண்ணி அருகே பள்ளி மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற நபருக்கு அப்பகுதி மக்கள் தர்ம அடி கொடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் பொய்கைநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவி தமது குடும்பத்தினருடன் கடலில் குளிக்க சென்றுள்ளார். சவுக்கை தோப்பு வழியாக சென்ற அவரை அதே பகுதியைச் சேர்ந்த குணமூர்த்தி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். இதனையடுத்து காம கொடூரனிடமிருந்து தப்பிச் சென்ற மாணவி நடந்த எல்லாவற்றையும் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் குணமூர்த்திக்கு தர்ம அடி கொடுத்தனர். இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் உடைந்த தங்கத்தேரின் கலச பகுதிகளை சரி செய்யும் பணி தொடங்கியது. திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயிலில் பக்தர் ஒருவரது வேண்டுதலுக்காக தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அப்போது கோயில் பிரகாரத்தில் உள்ள ஒயரில் சிக்கி தங்கத்தேரின் கலசம் உடைந்து கீழே விழுந்தது. இதில் ஒருவருக்கு படுகாயம் ஏற்பட்டதால் பக்தர்கள் பெரிதும் அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் உடைந்த தங்கத்தேரின் கலச பகுதிகளை சரி செய்யும் பணி தொடங்கியது. இதனை கோயில் இணை ஆணையர் ஞானசேகர் மற்றும் நகை மதிப்பீட்டாளர்கள் பார்வையிட்டனர். தங்கத்தேரின் உறுதித்தன்மை முழுமையாக பரிசோதிக்கப்பட்டு மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என அவர்கள் தெரிவித்தனர். சிவகங்கை அருகே பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை திரளான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். சிவகங்கை மாவட்டம் பணங்குடியில் முத்துமாரியம்மன் கோயில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. மைதானத்தில் அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளை அடக்க காளையர்கள் ஆர்வமுடன் களமிறங்கினர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு குத்துவிளக்கு, கேடயம், ரொக்கப்பணம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. இதேபோல் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை திரளான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். உடுமலை அருகே ஓய்வு பெற்ற மில் தொழிலாளி வீட்டில் இருந்து 40 பவுண்ட் நகை மற்றும் 40,000 ரூபாயை அள்ளிச் சென்ற கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை ரயில் நிலையம் அருகே வசித்து வரும் ஓய்வு பெற்ற மில் தொழிலாளி ரவிச்சந்திரன் தமது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 40 பவுண்ட் நகை மற்றும் 40,000 ரூபாயை அள்ளிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் விலாங்காட்டூர் பகுதியில் உள்ள தனியார் கிரானைட் நிறுவனத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சுதேக், பாபுலு, சங்கர் ஆகிய 3 பேர் வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் சம்பள பணத்தை பெற்றுக்கொண்டு மூவரும் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை வழிமறித்த 6 பேர் கொண்ட கும்பல் மூவரிடமிருந்து 30,000 ரூபாயை வழிப்பறி செய்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வழிப்பறி கொள்ளையர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். சமூக வலைதளத்தில் குறிப்பிட்ட சமுதாயத்தினரை பற்றி இழிவாக பேசிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிவகாசியில் அச்சமூகத்தைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் பேரணியாக சென்று சாலை மறியல் செய்தனர். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் பற்றிய அவதூறு வாட்ஸ்அப் ஆடியோவால் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் கலவரம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவதூறு ஆடியோ வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சிவகாசியில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அச்சமுதாயத்தைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். முன்னதாக துடைப்பம், காலணி ஆகியவற்றை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஊர்வலமாக சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் மலைக்கோட்டை மீது ஏறி தற்கொலைக்கு முயன்ற சிறுவனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் SBI பேங்க் காலனியைச் சேர்ந்த ரத்தினசாமி தமது பெற்றோர் இறந்துவிட்ட நிலையில் பாட்டி மலர்கொடியுடன் வசித்து வருகிறார். தற்போது 9ஆம் வகுப்பை முடித்துவிட்டு விடுமுறையில் இருந்த சிறுவனை படிப்பில் கவனம் செலுத்தும்படி பாட்டி கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபித்துக் கொண்டு மலைக்கோட்டை மீது ஏறிய சிறுவன் அங்கிருந்து கீழே குதிக்க நினைத்துள்ளான். பின்னர் முடிவை மாற்றிக்கொண்டு அந்த சிறுவன் மலைக்கோட்டையில் இருந்து கீழே இறங்க முடியாமல் தவித்துள்ளான். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் கயிறு மூலம் சென்று 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுவனை பத்திரமாக மீட்டனர். தொடரும் தமிழகத்தில் நிகழ்ந்த இருவேறு சம்பவங்களில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கிளிதான் பட்டறை பகுதியில் வேனும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட ஆட்சியர் ராமன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் சங்கரன் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனை கேண்டீன் சுவர் திடீரென இடிந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் மருத்துவர் உட்பட 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இதில் படுகாயமடைந்த 5 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்னி பேருந்தில் ஏற்பட்ட பழுதினால் நடுவழியில் தவித்த பயணிகள் மாற்று ஏற்பாடு செய்து தரவில்லை என புகார் தெரிவித்தனர். பட்டுக்கோட்டையிலிருந்து சென்னை நோக்கி ஆம்னி பேருந்து ஒன்று கிளம்பியது. 30க்கும் மேற்பட்ட பயணிகளோடு கிளம்பிய பேருந்து இன்று காலை சிதம்பரம் அருகே உள்ள மூப்புட்லூர் அருகே வந்தபோது பேருந்தில் இருந்து திடீரென புகை கிளம்பியது. இதனையடுத்து பேருந்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய பேருந்து ஓட்டுநர் தொடர்ந்து பேருந்தை இயக்க முடியாது என பயணிகளிடம் தெரிவித்துள்ளார். கீழே இறங்கிய பயணிகள் சென்னை செல்வதற்கு மாற்று பேருந்து ஏற்பாடு செய்து தருமாறு கேட்டனர். ஆனால் பேருந்து நிர்வாகமோ எந்தவொரு வசதியும் இல்லாத ஒரு பேருந்தை காண்பித்து அதில் செல்லுமாறு பயணிகளை வற்புறுத்தியுள்ளனர். அதில் ஏற மறுத்து பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பரங்கிப்பேட்டை போலீசாரிடம் பேருந்து நிர்வாகத்தின் நியாயமற்ற செயற்பாடு குறித்து பயணிகள் முறையிட்டு புகார் அளித்தனர். இதன் காரணமாக சுமார் 7 மணி நேரம் காக்க வைக்கப்பட்ட பயணிகள் அனைவரும் மாற்று ஏற்பாடு செய்யப்பட்ட வேனில் சென்னை புறப்பட்டு சென்றனர்.